ரேஷன் கடைகளை நவீனப்படுத்தும் திட்டங்களுக்கு 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் விளக்கினார். ரேஷன் கடைகளை நவீனப்படுத்துதல், உணவு தானியங்களை கொண்டு செல்லும் மாநில ஏஜென்சிகளுக்கு உதவுதல் உள்ளிட்ட திட்டங்களுக்கு 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார். மேலும் உணவு தானியங்களை கையாளுவதற்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான செலவினங்களுக்கு மத்திய அரசு சார்பில் உதவும் சட்ட நடவடிக்கைகளை மறுசீரமைக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 81 கோடியே 35 லட்சம் மக்களுக்கு உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்யும் மத்திய அரசின் இலக்கை நிறைவேற்ற இந்த திட்டம் உதவும். அதே நேரத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள பொது விநியோக திட்டத்திற்கு இந்த திட்டம் மாற்றான ஒன்றாக இருக்காது என்றும் अश्विनी वैष्णव தெரிவித்துள்ளார். ये 3 एलिमेंट्स को लेके सार्थक पीडीएस की व्यवस्था आज अप्रूव हुई है. 25,530 करोड़ रुपए का इसका एलोकेशन है. 5 साल का टाइम फ्रेम है पूरी स्कीम का.